நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் அவரேக்கலு பிரியாணி. அதுக்கப்புறம் நேபாளியோட வைரல் டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்குனி பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து தமிழில் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம் அவரேக்கலுவை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் உள்ளது அப்படின்னா இந்த மொச்சக்கொட்டை தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாசுமதி ரைஸ் இல்லை அப்படின்னா சோனா மசூரி எடுத்துக்கலாம், கர்நாடகா பொன்னி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரேக்கலு, அதாவது மொச்சக்கொட்டை. இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கிரேவியிலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாமே செய்யலாம். கர்நாடகாவில் அவரேக்கலுவில் உப்மா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாசுமதி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இது 1 பார்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும். லஞ்சுக்கு அப்படிங்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம், நல்லா பழுத்த தக்காளி, அதையும் நல்லா வதக்கலாம். ஸோ இதெல்லாம் வதக்கும் போதே நான் மொச்சக்கொட்டையை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 1 கப், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷானதுங்கனால. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நம்ம தொன்னே பிரியாணிக்கு அரைக்கிற மாதிரி தான், அந்த ஸ்டைல் தான் சொல்லலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். ஆனால் கர்நாடகாவில் வெஜிடபிள் பாத், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் போடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், இதெல்லாம் நல்லா போட்டு லைட்டாக பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் இந்த புலாவ் நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஊற வச்ச பாசுமதி அரிசி கிட்டத்தட்ட 2 கப் நான் சொன்னேன். பாசுமதி ரைஸ்னால் 2 கப்புக்கு நீங்கள் 3 கப் தண்ணி ஊற்றலாம். ஜீரா ரைஸ்னால் 2.25 கப் தண்ணி ஊற்றலாம். சோனா மசூரி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா 2 கப்புக்கு நீங்கள் 5 கப் தண்ணி ஊற்றலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. 1 நிமிஷம் மட்டும் போதும். இதுக்கப்புறம் 3 கப் தண்ணி அப்படிங்கிறது நான் அரைச்சி வச்சு அதே மிக்சியில் ஊற்றினேன். ஏன்னா ஏற்கனவே அந்த பேஸ்ட் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வேணுமா, காரம் வேணுமா, கரம் மசாலா, நெய், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் அவரைக்கல் வச்சு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 விசில் விடுங்க மூடி. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில், 2 விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம தம் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போது வைரல் சக்குனி நேபாளி சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர் ரைத்தா, பச்சடி மாதிரி தான் இந்த ரெசிபி. இது நார்மலாக பாசுமதி அரிசியை வடிச்சிட்டு இந்த சைட் டிஷ்ஷுமே இல்லைனா இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கூட. இதில் பச்சை மிளகாய், வெங்காயம் 1 போட்டுக்கலாம், ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 இல்லைனா 2, உப்பு தேவையான அளவு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ வெங்காயமோ உருளைக்கிழங்கோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தாளித்து கொட்ட போகிறோம். நாம் வந்து கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் தாளிப்போம். ஆனால் அவங்க வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகாய், ஒரு சில இடத்துல வந்து எள்ளு பொடியை கொஞ்சம் நுணுக்கி வறுத்து நுணுக்கி கூட போடுவாங்க. அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த சீசனிங் பண்ணதை அப்படியே ஊற்றிடலாம். நீங்கள் கடுகு எண்ணெயிலையும் தாளித்து ஊற்றலாம். இப்போ கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். தயிர் புளிப்பா இல்லைங்கிற சமயத்தில் ஒரு அரை லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடுச்சு. இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் விசில் வரதுக்கு முன்னாடியே அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும், அது யூனிக்காக வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 14 to 15 இருக்கும். ஸோ அதுலேயுமே 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.